கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அம்மா, தகப்பனே, இந்த நாளில் கூட உங்களுக்கான ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைகளை மாத்திரமல்ல, அவர் உங்களையும் நேசிக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்க வீட்டில் எங்காவது ஒரு மூலையில இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை நிமித்தமாக வேதனையோடு, துன்பங்களோடு, கலக்கத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நபரா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு மனிதனை பாவத்தில், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக. மனிதனானவன் காலையில எழும்பினதுல இருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எவ்வளவோ பிரயாசங்களை படுகிறான். ஆனாலும் அவனுக்கு அதன் மூலம் அவன் எதிர்பார்க்கிற நிம்மதியை கடைசி வரைக்கும் இன்றைக்கு மனிதனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ தேடுகிற நிம்மதி அது இயேசுவிடம் மாத்திரமே உண்டு. மனுஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி அநேக காரியங்களை ஈடுபடுகிறார்கள். இந்த நாள்ல சிலர் அநேக தங்களை வரித்துக் கொள்ளும்படியாக அநேக காரியங்களை செய்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய சந்தோஷத்தை தேடி குடி, மது போதை, இன்னும் தேவையில்லாத விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரியான தீய வழிகளை தங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஆனா இது எதுவுமே மனிதன் எதிர்பார்க்கிற அந்த நிரந்தர நிம்மதியை, சமாதானத்தை தர முடியாது. இது எல்லாமே தற்காலிகமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிரந்தர தீர்வை, விடுதலையை கொடுக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிற நான் கூட ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலே இருந்த நபர்தான். என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், இழப்புகள், ஒரு தனிமை, ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நபர்தான். எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இல்லை, என்ன ஆகிவிடுமோ, என்ற வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கான வழி எது என்று தேடிக்கொண்டிருந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, நான் சொல்வது கதை அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறதற்கு நான் ஒரு சாட்சி, மற்றும் என்னுடைய குடும்பம் ஒரு சாட்சி. அந்த இயேசு என்ற வாழ்க்கைக்குள் வந்த அந்த நொடி பொழுதிலே இருந்து என்ற வாழ்க்கை அவர் பொறுப்பெடுத்து இன்று வரையில் நான் நினைப்பதற்கும் மேலாக என்ற வாழ்க்கையை, என் குடும்பத்தை அவர் நடத்தி கொண்டு போகிறார். ஒருவேளை நீங்க கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு இருக்கலாம். போராட்டம், நிம்மதி இல்ல, இரவுல நித்திரை இல்ல, கடன் பிரச்சனை, கணவன் வாழ்க்கை மாற்ற வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். இன்றைக்கு நாட்டின் நிலவரப்படி நாங்க இப்படியான ஒரு பகுதியில் இருந்து எப்படி எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போக முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள் கிரியை செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ஒருவேளை வருத்தத்தோடு, பாரத்தோடு நீங்க இருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல வருவதற்கு நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்க மதம் மாறும் அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எந்த ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது. மதம் பிடிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு வந்தது தன்னுடைய ஜீவனையே கொடுத்து பாவத்திலே வாழ்ந்திருக்க மனிதனை விடுவித்து அவனுக்கு ஒரு நித்திய சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக. ஒரு மனிதனுடைய பாவத்தை இந்த பூமியில அவன் எங்க போனாலும் அதை தீர்க்க முடியாது. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, தான தர்மங்கள் செய்தா தங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை வரும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக நிமித்தமாக தாங்கள் செய்கிற பாவத்துக்கு விமர்சனம் வந்துருமோ,
இல்லைன்னு சொன்ன குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த காரியங்களுக்கு இப்படியான காணிக்கைகளை செலுத்தி இப்படியான வழிகளை கொடுத்தா எனக்கு ஒரு தீர்வு வந்துருமோன்னு சொல்லி அநேக காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது எதுவுமே அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற விடுதலைக்கு அது வழி வகிக்காது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தில் இருந்தும் அவனை பின்தொடர்ந்து வருகிற சாபத்திலிருந்தும் அவனை விடுதலையாக்கி அவன் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது மாத்திரமே வழிவகுக்க முடியும். ஆகவே இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க இயேசுவை விசுவாசிப்பீங்க என்று சொன்னா, நான் சொன்னபடி அநேக மைல் தூரத்துல இருந்து ஒரு சகோதரர்களாக ஒரு குடும்பமாக நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஸ்தானங்களில இந்த செய்தியை நாங்கள் இலங்கை பூராகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அனைவரையும் அன்பு செய்யும்படியாக. அந்த அன்பின் செய்தியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்றபடி எந்த ஒரு மதத்தை நாங்கள் பேசவில்லை. நீங்க அந்த இயேசுவிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்கும். நீங்க அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. நீங்க வாருங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். சரியாக 4 மணிக்கு நீங்க வருவீங்க என்று சொன்னா இந்த இடத்துல நாங்கள் போறதுக்கு முன்பதாக உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை, உங்களோட வாழ்க்கையில தேவையான சுகத்தை, விடுதலையை கொடுக்க இயேசு கிறிஸ்து. நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான், எங்களால் ஒண்ணும் முடியாது, ஆனால் இயேசுவால முடியும். நீங்க அதை நம்பி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நீங்க சரியா 4 மணிக்கு வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார், அது மாத்திரமே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மனிதன் உங்களை கைவிடலாம், உங்கள் உறவினர்கள் உங்களை ஏமாற்றலாம், ஆனால் இயேசு அவர் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டார். எங்களை கைவிடாத தேவன் உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமோ என்று தெரியாது. நாங்கள் மறுபடியும் இடத்துக்கு வருவோமா எங்களுக்கு தெரியாது. இது எதுவுமே முன்குறிக்கப்பட்டது அல்ல. நான் இன்றைக்கு இந்த 29ஆம் தேதி இந்த ஜூலை மாசம் 2026 இந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி நான் நேத்து கூட நான் யோசிக்கல. இது எதர்ச்சியாய் நடந்தது அல்ல, இது தேவன் முன்குறித்த நாள். நான் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் மறுபடியும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் ரட்சிப்பின் நாள். இந்த நாள் உங்களோட வாழ்க்கையின் விடுதலைக்கு தேவன் முன்குறித்த நாள். இந்த நாள் இதுக்கு பிறகு வரப்போற ஒரு குடும்பம், சந்ததி, ஆசீர்வாதம்